கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விடுதலையும், கர்த்தர் நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிற உயர்ந்த அடைக்கலமும், அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஓவர் நைட்டில் என்ன ஆகாது, ஒரே ராத்திரியில் அது நடக்காது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் அது ஓவர் நைட்டில் உடனே என்ன ஆகலை. கர்த்தர் அவனை கொண்டு சென்ற பாதையை பாருங்கள். முதல்ல அவனை எங்கே போடப்படுகிற ஒரு அனுபவம் வருகிறது, கூலி, அதற்கப்புறம் விற்று போடப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ கடைசி எங்கே கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார், எகிப்தில் கொண்டு, அந்த எல்லை தரிசனம் நிறைவேற வேண்டிய அந்த இடத்திற்கு நேராக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்மை பகைத்து, சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி பல கட்டத்திற்கு நாம் விரும்பாத இடங்களுக்கு கொண்டு சென்றாலும், நம்மை கொண்டு சென்றவர்களுக்கும் மேலாக, அந்த விரும்பாத இடத்திற்கு நம்மை கொண்டு சென்றவர்களுக்கும் மேலாக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நேர்வழியாக நமக்கென்று குறித்திருக்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?